ஹலோ! இன்னைக்கு டே 16. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம வலி சொல்லும்போது யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன வலி அப்படிங்கிறத ஹிந்தியில ராஸ்தா அப்படின்னு சொல்வாங்க. வலது பக்கம் ரைட் சைட் அப்படிங்கிறத ஹிந்தியில தாயே தரஃப் அப்படின்னு சொல்வாங்க. இப்ப பக்கம்னு சொல்றீங்கல்ல, அதுதான் ஹிந்தியில தரஃப் அப்படின்னு சொல்வாங்க. இதுவே லெஃப்ட் சைட் அப்படின்னா பாயே தரஃப் அப்படின்னு சொல்வாங்க. நேரா அப்படின்னா சீதா அப்படின்னு சொல்வாங்க. இத வச்சு ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க வண்டியில ரூட் சொல்றீங்க அப்படின்னா, நேரா போங்க, லெஃப்ட் சைட் போங்க, ரைட் சைட் போங்க, அந்த மாரிலாம் சொல்றீங்கல்ல. இத எப்படி சொல்லலாம்ன்னு பார்க்கலாம். நேரா போகணும் அப்படின்னா, சீதா ஜானா ஹை அப்படின்னு போட்டுக்கலாம். இதுவே நீங்க லெஃப்ட், ரைட்ன்னு அத மாத்தணும் அப்படின்னா, அந்த சீதாவ கட் பண்ணிட்டு தாயே தரஃப், பாயே தரஃப் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுக்கலாம். ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். அ ரைட் சைட் போகணும். அத தாயே தரஃப் ஜானா ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல அப்படின்னா, நம்ம ஒரு சில நேரங்கள்ல கேள்வி கேட்போம். கவனிச்சிருக்கீங்களா? எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இத எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கிஸ் தரஃப் ஜானா ஹே இந்த மாரி கேட்டுக்கலாம். நான் எங்க போகணும் அப்படின்னு கேட்போம். இத எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கிதர் ஜானா ஹே அந்த மாரி கேட்டுக்கலாம். இதுவே நீங்க ஆன்ஸர் பண்ணோம் அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட் ஜானா ஹே. ஸோ இந்த மாரி நீங்க ஆன்ஸர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பதிலா நீங்க எந்த பிளேஸுக்கு போணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த பிளேஸ அங்க போட்டுருங்க. இப்ப இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்போம் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கலாம். இப்ப எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத ஹிந்தியில கித்னா தூர் ஹை அப்படின்னு கேட்டுக்கலாம். எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத ஹிந்தியில கித்னா சமை லகேகா அப்படின்னு கேட்டுக்கலாம். எத்தன கிலோமீட்டர் அப்படிங்கிறத கித்னா கிலோமீட்டர் ஹை. ஸோ இந்த மாரி கேட்டுக்கலாம். ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ சொல்லி அங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எத்தன கிலோமீட்டர் ஆகும்? இந்த மாரி சொல்லணும் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு நான் பஸ் ஸ்டாண்ட் போட்டு சொல்றேன். இப்ப பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப பஸ் ஸ்டாண்ட் ஜானே को कितना समय लगेगा? ஸோ இந்த மாரி கேட்டுக்கலாம். இந்த சமை லகேங்காவ எடுத்துட்டு, ஒருவேளை நீங்க தூரம் போடணும்னா அத போட்டுக்கோங்க. இதுவே நீங்க கிலோமீட்டர் அப்படின்னா அந்த கொஸ்டின் போட்டுக்கலாம். அதேபோல நீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டு, நீங்க எந்த பிளேஸுக்கு போகணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த பிளேஸ நீங்க அங்க போட்டுக்கலாம். நம்ம வழி சொல்லும்போது வளைஞ்சு போங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மோடுக்கு ஜாயியே அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸா சொல்றேன். இப்ப வலது பக்கம் வளைஞ்சு போங்க. இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆயே தரஃப் மோடுக்கர் ஜாயியே. பஸ் ஸ்டாண்டுக்கு எந்த பக்கம் போகணும்? இத எப்படி ஹிந்தியில கேட்கலாம் அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு கிஸ் தரஃப் ஜானா ஹை அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்ப நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பதிலா ஏதாவது ஒரு லொகேஷன் சொல்றீங்க அப்படின்னா, அது கூட சொல்லிக்கலாம். இல்லன்னா ஒரு சில டைம் இப்படி கேள்வி கேட்போம். இந்த பக்கம் போனா பஸ் ஸ்டாண்ட் வருமா? அப்படின்னு கேட்போம். இத எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இஸ் தரஃப் ஜாயேங்கே தோ பஸ் ஸ்டாண்ட் ஆயேங்கே கியா? ஸோ இந்த மாரி நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பதிலா உங்களுக்கு எந்த லொகேஷனோ அத நீங்க போட்டுக்கலாம். இப்ப ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு லொகேஷன் தெரியும். ஆனா, அதுக்கான ரூட் தெரியாதா இருக்கும். இப்ப நீங்க கேப்ல போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சில நேரங்கள்ல நீங்க சொல்வீங்க, "நான் லொகேஷன் சொல்றேன். நீங்க Google மேப் பார்த்து போங்க." அப்படிங்கிறத எப்படி ஹிந்தில சொல்லலாம் அப்படின்னா, "मैं लोकेशन बताता हूँ. आप கூகுள் மேப் தேக்கர் ஜாயியே." ஸோ இந்த மாரி சொல்லிக்கலாம். அதேபோல வண்டிய மெதுவா ஓட்டுங்க அப்படிங்கிறத ஹிந்தியில காடி கோ தீரே சலாயியே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல அவங்க தப்பான ரூட்ல போறாங்க அப்படிங்கும்போது, "வண்டிய நிறுத்துங்க, ரூட் தப்பு." அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, "வண்டிய நிறுத்துங்க." அப்படிங்கிறத ஹிந்தியில காடி கோ ரோக்கியே அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க தப்பான வழியில போறீங்க அப்படிங்கிறத ஆப் கலத் ராஸ்தே மே ஜாத்தே ஹைன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு முறை கூகுள் மேப்ல செக் பண்ணுங்க அப்படிங்கிறத ஹிந்தியில ஏக் பார் கூகுள் மேப் மே செக் கீஜியே. ஸோ இந்த மாரி சொல்லிக்கலாம். இதுவே இது சரியான வழிதான் அப்படிங்கிறத ஹிந்தியில யஹ் சஹி ராஸ்தா ஹே அப்படின்னு சொல்லி எனக்கு ரூட் தெரியாது அப்படிங்கிறத ஹிந்தியில முझे ரூட் நெஹி பத்தா ஹே. ஸோ இந்த மாரி சொல்லிக்கலாம். திரும்பி வாங்க அப்படிங்கிறத ஹிந்தியில வாபஸ் ஆயியே அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப ஒரு சில நேரங்கள்ல யாராவது நமக்கு கிட்ட ரூட் கேட்பாங்க. ஆனா, அந்த ரூட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம கொஞ்சம் ரூட் சொல்லிட்டு அவங்கள இன்னும் கொஞ்சம் தூரம் போய், அங்க போய் இன்னொரு டைம் வேற யார்கிட்டயாவது கேளுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.
அங்க போயிட்டு திரும்பவும் வேற யார்கிட்டயாவது ரூட் கேளுங்க அப்படிங்கிறத உதர் ஜாக்கர் फिर से कोई और से रूट पूछिए இந்த மாதிரி சொல்லிக்கலாம். நான் ஆன்லைன்லயுமே ஸ்போக்கன் இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்னோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.